Hi, hello viewers, welcome back to our channel Rider Mugi. இன்னைக்கு நம்ம எது பார்க்க போறோம்னா இந்த ஹெல்மெட்ல GoPro எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். லாஸ்ட் ஒரு வீடியோ நான் ரைடிங் கேஸ் பத்தி வீடியோ போட்டுருப்பேன். அதை நீங்க பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. அந்த வீடியோ கமெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டேன்னா ஹெல்மெட்ல எப்படி கேமரா ஃபிக்ஸ் பண்றதுன்னு ஒரு டெமோ கேட்டாங்க. சோ அதான் இந்த வீடியோ பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ற கேமரா எதுன்னு பார்த்தலாம். ஆக்ஷன் கேமரா நான் யூஸ் பண்றது இதுதான் GoPro Hero 7. இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதான் ஒரு பாக்ஸ். இது ரெண்டு கேட்டகரியில் சேல் பண்ணுறாங்க. அதாவது பண்டில் பேக்காக சேல் பண்ணுறாங்க, நார்மலாக ஒரு இதில் சேல் பண்ணுறாங்க. பண்டில் பேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தது. 28,000 சேஞ்சஸ் வந்துச்சு எனக்கு. அதை விட 3,000 கம்மியாக வரும். அதாவது நார்மலாகிட்டு உங்களுக்கு கேமரா, சார்ஜர், பேட்டரி, ஒரே பேட்டரி அந்த மாதிரி தான் கூட கொடுப்பாங்க. நான் ஆர்டர் பண்ண பண்டில் பேக்கில் இதெல்லாம் வந்துச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் GoPro Hero 7 கேமரா நான் யூஸ் பண்ணுறது. அப்புறம் அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி யூஸ் பண்ணுற ஹேண்ட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அதில் வந்து கேமரா கேஸ் ஒன்று வருது. தென் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுற ஒரு கிளிப்பை வித் ஸ்க்ரூவோட கொடுக்குறாங்க. அதை விட்டுட்டு 2 பேட்டரி கொடுக்குறாங்க அவங்களே. நார்மலாக நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது ஒரே ஒரு பேட்டரி தான் வரும், அது கூட வரக்கூடியதான். நம்ம பண்டில் பேக்கை ஆர்டர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி கொடுக்குறாங்க. இதான் ஒரு பேட்டரி. அப்புறம் ஒரு சார்ஜிங் கேபிள் அவங்களே கொடுக்குறாங்க. ஓகேவா, இவ்வளோ தான் அந்த கேமராவோட கூட ஃபெசிலிட்டி. நம்ம எக்ஸ்ட்ராவாக நமக்கு மைக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னா அதை டேரெக்டாக கொடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது செப்பரேட் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்காக தனியாக இந்த மாதிரி அடாப்டர் வாங்கி அவனுக்கு GoPro Hero 7க்காக அதுக்கு கூட வர மைக் யூஸ் பண்ணணும்னா அந்த அடாப்டர் இருந்தால் மட்டுமே தான் யூஸ் பண்ண முடியும். இது நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, தென் அது கூட ஆர்டர் பண்ணும்போது 2 மவுண்ட் கொடுப்பாங்க. அதை நான் சொல்ல வந்துட்டு, அதாவது நான் பேஸ் பண்ணிட்டு ஒரு மவுண்ட், பொதுவாக 2 மவுண்ட் உங்களுக்கு ஆர்டர்லேயே வந்துடும். பட் எனக்கு ஒரு மவுண்ட் தான் வந்துச்சு. நான் திரும்ப அதை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்க விட்டுட்டேன். ஏன்னா செப்பரேட் தனியாக வெளியே வாங்கிக்கலாம். இது டாப் மவுண்ட் ஒன்று கொடுப்பாங்க, அப்புறமா ஃப்ரண்ட் மவுண்ட் கொடுப்பாங்க. எனக்கு ஃப்ரண்ட் மவுண்ட் பேக்கில் வரல எனக்கு. ஸோ டாப் மவுண்ட் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல. அது எப்படி பேஸ்ட் பண்ணுறதுனா சிம்பிள் தான். அதில் நம்ம ஸ்டிக்கர் கொடுத்துருவோம். 3M டேப் தான். 3M டேப் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் அங்கேயே ஒட்டிட்டா போதும். வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் தேவையில்லை. நான் இதில் சீலன் போட்டிருப்பேன். அதாவது இது எதுக்காக ஜஸ்ட் சைடில் கேப் மட்டும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நீங்கள் சீலன் போடாமல் நார்மலாக ஒட்டினாலே லெவலாக நிற்கும். எதுக்காக இந்த சீலன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, சப்போஸ் ஹெல்மெட்டில் இந்த மாதிரி அப் டவுன் மேடு பள்ளமான ஹெல்மெட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக பேஸ் பண்ண முடியாது. ஸோ அதை லெவல் பண்ணுறதுக்காக தான் அது போட்டுட்டு அதுக்கு மேலே இது பேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதே நான் ஃப்ரண்ட் மவுண்ட் வாங்கி நான் ஃப்ரண்ட்டில் மவுண்ட் பேஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல நான் பேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது கர்வாக இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல நமக்கு க்ளோஸ் ஏர் வென்டிகோல் மேலே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல லெவல் பண்ணுறதுக்காக நம்ம எம்சிஎல் வச்சு இதை லெவல் பண்ணணும். அந்த இது என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப் லெவல் பண்ணிட்டு அப்புறமா ட்ரை ஆன அப்புறமா அதுக்கு மேலே ஒட்டணும். ஸோ நான் இப்போ இது வரைக்கும் நான் ஃப்ரண்ட் மவுண்ட் யூஸ் பண்ணல, டாப் மவுண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி பேஸ் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. எப்பவுமே நம்ம கேமரா டேரெக்டாக ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவங்க கூட உங்களை கேஸ் கொடுத்துருவாங்க. பட் இது இதுவும் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஓப்பனான கேஸ் தான். பட் எதுக்காகனா வாட்டர் ப்ரூஃப் தேவையான இந்த கேமரா ஆல்ரெடி அவங்க வாட்டர் ப்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. கேஸ் இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த GoPro Hero 7 GoProலே நிறைய மாடல் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது பர்டிகுலர் Hero 7 சொல்கிறேன் நான். ஸோ இந்த கேஸில் நம்ம ஃபஸ்ட்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை உள்ளே போட்டுட்டு நம்ம லாக் பண்ணிட்டா போதும். கேஸில் ஆகிடுச்சு. இது ஹெல்மெட்டில் மவுண்ட் போட்டது. நம்ம நார்மலாக லாக் பண்ணுறதுக்காக இந்த இது யூஸ் பண்ணுற ஹேண்டில். ஸோ இதை கொடுத்துட்டு இந்த ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம்னா நம்ம பிடிச்சிட்டு இப்படியே லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணுறதா இது நம்ம அந்த ஹெல்மெட்டில் எப்படி கிளாம் பண்ணலாம்னு பார்த்துலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் அவங்க கொடுக்க வேண்டிய இந்த கிளாம்ப் அவங்களே பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ அதில் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு இதில் புஷ் இருக்கும். அந்த புஷ்ஷை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வச்சுட்டு லாக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நார்மல் பேக்கில் நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணிட்டோம்னா டிக்னு சவுண்ட் கேட்கும். சவுண்ட் கேட்டுனா லாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த புஷ்ஷை ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறமா கேமரா ஆல்ரெடி கேஸில் போட்டு வச்சுருக்கிறேன். கேமரா இந்த இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணிவிடுங்க. ஃபுல் டைட் வைக்க வேண்டாம், ஒரு ஃபுல் டைட்டு கொஞ்சம் லூஸாக வச்சுருங்க, ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, சொன்ன மாதிரி ஃபுல் டைட் வைக்காமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி மோஷனில் கொடுத்துங்க. அப்புறமா ஹெல்மெட் எடுத்து உங்கள் தலையில் மாட்டிக்கங்க. மாட்டின அப்புறமா மொபைலில் உங்களுக்கு ஆப் வருது. அதாவது ஆண்ட்ராய்டில் வருது, iOSல ரெண்டுலேயுமே வருது. GoPro வீடியோ எடிட்டர் அண்ட் மூவி மேக்கர். ஸோ அந்த மாதிரி GoPro ஆப் ஒன்று வருது உங்களுக்கு. அதை டவுன்லோட் பண்ணி மொபைலில் வச்சுட்டு ரெண்டுமே கனெக்ஷன் பண்ணிடுங்க. ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆன அப்புறமா நீங்கள் கேமரா வியூ நீங்கள் மொபைலில் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் கேமரா உட்காந்து பைக்கில் உட்காந்து அப்புறமா ஸ்டெடியான ஒரு பொசிஷன் பாருங்கள். உங்களுக்கு எப்படி கரெக்டாக வியூ இருக்கும். இப்போ மொபைலில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ண அப்புறமா ஃபுல் லாக் இது பண்ணிடுங்க. ஃபுல் லாக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா இது எந்த மூமெண்ட்டும் இருக்காது. எவ்வளோ ஒரு காத்தடிக்கும் போதோ இல்லை எந்த ஒரு மூமெண்ட்லையும் இது மூமெண்ட் இருக்காது. அது மாதிரி இந்த டேப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கேமரா பிடிச்ச தூக்குற பாருங்களேன், அந்த ஹெல்மெட்டில் வெயிட்டே ஃபுல்லாக அந்த கேமரா தாங்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. பைக்கில் ரன்னிங்கில் போகும்போது கேமரா விழுந்துருமான்ற பயமே தேவையில்லை. சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எப்படி ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறது பார்த்துட்டோம். அது மாதிரி நான் ஃப்ரண்டில் மவுண்ட் பண்ணல. ஃப்ரண்டில் மவுண்ட் பண்ணாலுமே இதே பொசிஷன் இதே மாதிரி தான். அவர் ஜஸ்ட் பேஸ் பண்ணுறது கிளாம் பண்ணுறது தான். நீங்கள் எப்போவுமே ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய கிளாம்பில் உங்களுக்கு ஆங்கிள் எதுவுமே செட் பண்ண முடியாது. பக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக்கு லெஃப்ட் ரைட் மட்டுமே தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா நீங்கள் யூனிவர்சல் மாதிரி கிளாம்ப் எக்ஸ்ட்ரா தனியாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணால் கேமரா டில்ட் பண்ணிக்கலாம். இப்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒட்டும் போதே கிளியராக ஒட்டுற பொசிஷனை வச்சு தான் நீங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் இருக்கிறதும் கிராஸ் ஆகிறது இருக்குது. ஸோ எந்த ஆங்கிள் டில்ட் பண்ணால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் தான் மூவ் ஆகும், லெஃப்ட் ரைட் மூவ் ஆகாது. ஓகேவா? ஓகே கைஸ், அவ்வளோதான் கேமரா எப்படி ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மேக்ஸிமம் முடியல ஷேர் பண்ணுங்க. அப்போ கேமரா எப்படி ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற டவுட் இல்லை கிளியர் ஆகிடும். கமெண்ட்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க, அதனால தான். ஓகே, இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.